மொறுமொறு பாசிப்பருப்பு வடை அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், மொறுமொறு பாசிப்பருப்பு வடை செய்வதற்கு ஒரு கப் பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். பாசிப்பருப்புடன் 2 ஸ்பூன் அவல் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். பாசிப்பருப்பு அவலை நன்றாக சுத்தம் செய்த பின் ஊற வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு அரை மணி நேரம் நன்றாக ஊறி வந்துவிட்டது. தண்ணீரை வடித்து எடுத்து விடலாம். நம் கண்தட்டில் வடிகட்டி எடுத்து விடலாம். தண்ணீர் நன்றாக வடியவும் மிக்ஸி ஜாரில் அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு நன்றாக தண்ணீர் வடிந்து வந்துவிட்டது. நாம் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பை தனியாக எடுத்து வைத்து விடலாம். வடை சுடும் பொழுது சேர்த்து விடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்புடன் ஒரு காய்ந்த மிளகாய், அரை ஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு, சிறு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம். இந்த அளவு கரகரப்பாக அரைத்த பின் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். கிண்ணத்தில் மாற்றிய பின் எடுத்து வைத்திருக்கும் பாசிப்பருப்பை சேர்த்து விடலாம். இதனுடன் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்து விடலாம். பொடியாக நறுக்கி சேர்த்தால்தான் வடை அருமையாக வரும். பொடியாக நறுக்கிய மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து எடுத்து விடலாம். இந்தளவு பதமாக இருந்தால்தான் வடை தட்டி போடுவதற்கு சரியாக வரும். இந்தளவு நன்றாக மிக்ஸ் செய்த பின் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து விடலாம். நாம் கடைசியாக அரிசி மாவு சேர்ப்பதால் வடை முறுமுறுப்பாக வரும். அரிசி மாவு சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து வடையை போட்டு விடலாம். எண்ணெய் சூடானதும் வடையை போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வடையை வட்டமாக தட்டி நடுவே ஓட்டை போட்டு போட்டு விடலாம். இரண்டு பக்கமும் நன்றாக மொறுமொறுப்பாக வெந்து வரவும் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நிறம் மாறி வரவும் எடுத்து விடலாம். அனைத்து வடையும் பொரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாசிப்பருப்பை ஊற வைத்து செய்வதால் விரைவாக வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், மொறுமொறு பாசிப்பருப்பு வடை அருமையாக ரெடி. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செய்து கொடுத்தால் மிக ஹெல்த்தியாக இருக்கும். சூடான டீயுடன் மாலை நேரத்தில் இதை சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். தேங்காய் சட்னி வைத்து கொடுத்தாலே மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் பாசிப்பருப்பு அவல் சேர்த்து செய்வதால் மிக ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த பாசிப்பருப்பு வடையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.